மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் அவுரங்கசீப் கல்லறையை அகற்றக் கோரி வலதுசாரி அமைப்பினர் நடத்திய போராட்டம் வன்முறையாக வெடித்தது. நடந்தது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். முகலாய மன்னரான அவுரங்கசீப் தனது கடைசி காலத்தில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் வாழ்ந்து மறைந்தார். அவரது உடல் சாம்பாஜி நகர் மாவட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டு கல்லறை எழுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவுரங்கசீப் கல்லறையை அகற்ற வேண்டும் என்பது வலதுசாரி அமைப்பினரின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். இதனிடையே கடந்த மாதம் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த சமாஜ்வாதி கட்சியின் மகாராஷ்டிரா மாநில தலைவர் அபு ஆஸ்மி அவுரங்கசீப் ஒரு சிறந்த நிர்வாகி என்று கூறினார். அவர் பல கோயில்களை கட்டியதாக கூறிய அபு ஆஸ்மி அவுரங்கசீப் வரலாற்றில் தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இக்கருத்திற்கு அம்மாநில துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் அபு ஆஸ்மி மீது காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டன. மேலும் அவுரங்கசீப் கல்லறையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்தது. குறிப்பாக அவுரங்கசீப் கல்லறையை அகற்றவில்லை என்றால் பாபர் மசூதிக்கு நேர்ந்த நிலை ஏற்படும் என்று இந்து அமைப்பினர் மிரட்டல் விடுத்தனர். இதன் தொடர்ச்சியாக அவுரங்கசீப் கல்லறையை அகற்ற வேண்டும் என்பதுதான் மாநில அரசின் விருப்பம் என்று கூறிய அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அது தொல்லியல் துறையின் பாதுகாப்பில் இருப்பதால் சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் செய்ய முடியும் என தெரிவித்தார். இந்நிலையில் அவுரங்கசீப் கல்லறையை அகற்ற கோரி இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இரண்டு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக வெடித்தது. ஏராளமான வாகனங்கள் தீக்கிரையான நிலையில் கல்வீச்சில் பலர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்த கூடுதல் காவல் படையினர் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் கூட்டத்தை கலைத்தனர். தவறான தகவலால் வன்முறையை வெடித்ததாகவும் தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் துணை காவல் ஆணையர் அர்சித் சந்தக் தெரிவித்தார். नहीं, ये किसी मिसकम्युनिकेशन के कारण ये घटना घटी है. अभी सिचुएशन कंट्रोल में है. हाँ, थोड़े बहुत इंजोर हुए हैं, कुछ आगे पीछे. मेरा भी थोड़ा सा पैर इंजोर हुआ है पत्थरबाजी में, तो वो चल रहा है. बट हम लोग का भी सबसे विनती है, अपील है कि प्लीज शांति बनाए रखिए. और हम लोग सबसे अपील करते हैं शांति बनाए रखिए. और அனைவரும் அமைதி காக்குமாறு அறிவுறுத்தியுள்ள தேவேந்திர பட்னாவிஸ் வன்முறையை தூண்டியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் பாஜகவின் மத அரசியலால் நாக்பூர் கொழுந்துவிட்டு எரிவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. நாக்பூரில் மற்றொரு இடத்திலும் வன்முறை வெடித்ததால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவுரங்கசீப் கல்லறையை அகற்றக் கோரி நடைபெற்ற போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையை அடக்குவதற்குள் நாக்பூரின் ஹன்சாபுரி பகுதியிலும் கலவரம் மூண்டது. முகமூடி அணிந்த அடையாளம் தெரியாத நபர்கள் வாகனங்களுக்கு தீயிட்டு கொளுத்தி கடைகளை அடித்து உதைத்தனர். तलवार से तोड़ा है और ईंटें पत्थर और खिड़की के कांच भी फूटी है. ऊपर की खिड़की की कांच भी फूटी है. वहाँ पे वो हमारे आंटी का ऑपरेशन हुआ था, वो सोए थे और वहाँ पे सब गाड़ियाँ जमा करके और कार जमा 8-10 गाड़ियाँ जलाई उन्होंने और कार भी जलाई. நாக்பூரில் இதுபோன்ற ஒரு கலவரம் நடந்ததில்லை என்று அம்மாநில காங்கிரஸ் எம்பி ஷாம்குமார் பார்வே தெரிவித்தார். கலவரம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்த மாநகர ஆணையர் ரவீந்தர் சிங்கால் 20 பேரை கைது செய்திருப்பதாகவும் கூறினார். கோத்வாலி, கணேஷ்பத், சாந்தி நகர் உட்பட 10 இடங்களில் ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் சத்ரபதி சிவாஜியின் வாழ்க்கை வரலாற்று படமான சாவா வெளியான பிறகு மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப் கல்லறையை அகற்றும் கோரிக்கை வலுவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.